இன்றைக்கி எனக்கு வேலை செய்ய செய்ய ஒரு யோசனை வந்தது. அதை எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இப்படியே சொல்லிடுறேனே. இப்போ என்ன வந்தது, மக்கள் சக்தி நேயர்கள் அனைவரும் என் சகோதர சகோதரிகள் தானே. நான் எப்படி இருந்தாலும் நீங்கள் என் கருத்தை மட்டும்தான் ஏற்றுப்பீங்க, சரியா? அதாவது வயசானவங்களை பார்த்து, ஒரு 75-80 வயசானவங்க பார்த்து ஒரு 40-45 வயசு உள்ளவன் சொன்னானா, பாரு பாரு, நீ எவ்வளவு பாவம் செஞ்ச, எவ்வளவு வயிற்றுச்சில் கொட்டின, அதான் உனக்கு பாவம் வந்து சேர்ந்துருக்கு. என்னடா பாவம் வந்து சேர்ந்துருக்கு? அதான் வயசாகிட்ட, அதான் பாவம் அப்படின்னாலாம். இது எப்படி இருக்குது? அதாவது வயசாகிறதுங்கிறது ஒரு சைக்கிள். அது மாதிரியே ஒரு சோகம் துக்கம் வர்றதெல்லாம் ஒரு சைக்கிள். இன்றைக்கி எனக்கு வந்தால் நாளைக்கு உனக்கு வரும், நாளைக்கு உனக்கு வந்தால் அவனுக்கு வரும். அதை பரிகசிக்கிறவன், அதை சிரிக்கிறவனுக்கெல்லாம் இன்னும் கூடவே வரும். வயசாகிறது எப்படி ஒரு நம்மளால் தடுக்க முடியாதோ, அது மாதிரி நமக்கு கஷ்டங்கள் வருது, துக்கங்கள் வருதெல்லாம் தடுக்க முடியாது. நம்ம செஞ்ச பாவத்தினால தான் வருதுன்னு இன்னொருத்த சொல்லக்கூடாது. அது நம்மளே சொல்லிக்கலாம், நான் என்ன செஞ்ச பாவமோ அப்படின்ட்டுருக்கலாம். ஒருத்தங்களுக்கு கையில் அடிபட்டப்ப அவங்க இன்னொருத்தவங்க கேட்குறவங்க கேட்டாங்க, ஐயோ பாவம், நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்களோ ஆக்சிடெண்ட் ஆகி இப்படி கையில் அடிபட்டு கிடக்கீங்க அப்படின்னாங்க. இப்படியா போய் ஒருத்தர் துக்கம் கேட்குறது? ஆனால் கேட்டவங்க வீட்லேயே ஒரு பெரிய ஒரு சொல்லக்கூடாதது நடந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்களோ இப்படி நடந்துருச்சு அப்படியா சொல்ல முடியும்? அவங்க சொல்லிக்கலாம். இப்போ நான் சொல்லிக்கலாம், நான் என்ன பாவம் செஞ்சேனோ இப்படி என் கையில் அடிபட்டுருது, என்ன இதில் அடிபட்டுருதுன்னு. மற்றவங்க வாயில் ஒரு நரம்பே இல்லாமல், நான் வாயில் இல்லை நாக்கில் நரம்பே இல்லாமல் அடுத்தவனுக்கு ஒரு துக்கம் கஷ்டம் வந்துடுச்சுன்னா, பற்றியா அவன் அப்படி செஞ்சான் அதனால தான் அப்படிங்கிறத நம்ம நினைப்பால் கூட நினைக்கக்கூடாது. நினச்சிட்டா கூட கடவுளே இது மாதிரி நினைப்பை கொண்டு வராதுன்னு வேண்டிக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்கள்ட்டையே போய் சொல்கிறதும், பக்கத்தில் உள்ளவன்கிட்ட இன்னொருத்தன்ட்ட சொல்கிறதும், அவன் செஞ்ச பாவம்டா, அவனை கர்மா பிடிக்குது அப்படின்னா, நீ செஞ்ச பாவம் எப்போ உன்னை பிடிக்க போகுது, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தானே சொல்ல தோணுது. இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் நல்லபடியாக பேசணும்னு அந்த முருகரை வேண்டிக்கணும். நாட்டில் நல்லது வரணும்னு அந்த முருகரை வேண்டிக்கணும். அதுதான். என்ன மக்கள் சக்தி நேயர்களே, நான் சொல்கிறது கரெக்டு தானே? இப்படி ஒருத்தரை வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு தப்பாக சொல்லக்கூடாது. அவன் செஞ்ச பாவம் அவனுக்கு துக்கம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. துக்கங்கிறது எல்லாருக்கும் எப்போ வேணாலும் வரும். அது வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கங்க.